ஹாய் டாட். என்னடா என்ன டாட், பிஸியா இருக்கீங்களா? ஆமாண்டா, கல்யாண இன்விடேஷன் பேர்லாம் எழுதிட்டு இருக்கேன். அது சரி, இந்த வீரமுத்துக்கு இன்விடேஷன் அனுப்பணுமே, திரும்பி வந்துருச்சு. ஒருவேளை அட்ரஸ் தப்போ? இல்ல டாட், கரெக்ட் அட்ரஸ் தான். ஃபேமிலியோட எங்கேயோ டூர் போறதா லாஸ்ட் வீக் போன்ல சொன்னாரு. வெயிட் 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 வெயிட், மெதுவா மெதுவா மெதுவா. ஆல்ரைட், நீ உட்காருமா, உட்கார் உட்கார்ப்பா. என்ன பிரகாஷ், உன்னை ஹாஸ்பிட்டல்ல பார்த்ததுக்கு அப்புறம் ஆளையே காணோம். என் பொண்ணு எவ்வளவு வருத்தப்பட்டா தெரியுமா? அது வந்து இல்ல டாட், கல்யாண பத்திரிகை கொடுக்கறதுல அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு. மேரேஜ்க்கு இன்னும் 10 days தானே இருக்கு. ஓகே ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் யூ. நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் என் வேலையை பார்க்கிறேன். சார், நான் உங்ககிட்ட தான் பேச வந்தேன். ம் ம் come on, tell me I say. சார், இந்த கல்யாணத்துல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. கல்யாணத்துல பிரச்சனை? பிரியா இந்த நிலைமையில இருக்கும்போது நான் அவளை கல்யாணம் பண்றதுல எங்க அம்மாவுக்கு விருப்பம் இல்ல. என்னடா சொல்ற? இத சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? ஒரு நொண்டி பொண்ண இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வர போறியா? இதை விட என் கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்கலாம் அப்படின்னு எங்க அம்மா சொல்றாங்க. உங்க அம்மா சொன்னதுல தப்பே இல்லப்பா. ஏன்னா ஆர்மியில ஒரு சோல்ஜருக்கு காலில் அடிபட்டு போச்சுன்னா வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுறாங்க. ரேஸ்ல ஒரு குதிரைக்கு கால் உடைஞ்சு போச்சுன்னா ஷூட் பண்ணிடுவாங்க. ஆனா பிரியா அந்த மாதிரி பண்ண முடியாதுப்பா. நான் பெத்த பொண்ணா போயிட்டா. அப்கோர்ஸ், ஒரு நொண்டி பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது பெத்த அப்பனுக்கு சந்தோஷமா இருக்கலாம். ஒரு நொண்டி பொண்ணு மருமகளா ஏத்துக்கிறதுக்கு உங்க அம்மாவுக்கு விருப்பம் இல்லாம இருக்கலாம். நீ என்னப்பா நினைக்கிற? ஐம் சாரி சார், எங்க அம்மாவுடைய விருப்பம் என்னவோ அதான் என்னுடைய விருப்பமும். உன் அப்பா இந்த உலகத்துல எதை வேணாலும் தாங்கிக்குவாமா. நீ அடர்த மட்டும் என்னால தாங்கிக்க முடியாதம்மா. கொஞ்சம் நில்லப்பா. ஏன் இவ்வளவு லேட்டு? அது ஃப்ரெண்டு வீடு வரைக்கும் போயிட்டு வந்தம்மா. பிரியாவை பாத்தியா? பாக்கலாமா? அதானே பார்த்தேன். நொண்டி பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறத விட என் கழுத்தை நெரிச்சு கொன்னுடுன்னு நான் சொன்னதா நீ சொல்லிட்டியோன்னு நான் பயந்தே போயிட்டேப்பா. வா சாப்பிடலாம். இல்லம்மா, சாப்பிட்டியா? எனக்கு பசி இல்ல. அது எப்படி பசிக்கும்? ஒரு நொண்டி பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன அவதார புருஷனாச்சே நீ. நீ சாதாரண மனுஷன் இல்லையப்பா. உனக்கு பசிக்காது, தூக்கம் வராது. ஏன்னா நீ ஒரு மிலிட்டரி மேனாச்சே. பிரியாவை நீங்க பாத்தீங்களா? பிரகாஷ், அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடாத. அவளுக்கு ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணதும் நடந்தாலும் நடக்கலாம்னு சொன்னாங்க இல்லையா? அம்மா ப்ளீஸ், அவ நடந்தாலும் நடப்பான்னு சொன்னாங்களே தவிர நிச்சயமா நடப்பான்னு யாராவது சொன்னாங்களா? இது பாருங்க, போகாத வண்டியில ஏறி உட்காந்துட்டு ஏதோ ஒரு ஊருக்கு போனோம்னு நினைக்கிறவன் நான் இல்ல. ஓடுற வண்டியில ஏறி உட்காந்துட்டு இந்த ஊருக்கு தான் போனோம்னு நினைப்பேன். ஐ எம் பிராக்டிகல் பிகாஸ் ஐ எம் a military man. ஆல் ரைட் பிரகாஷ், நீ ஒரு மிலிட்டரி மேன் தான். ஆனா நாளைக்கு ஒரு விபத்துல உனக்கு கையோ காலோ போய் அவ உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டு வேற கல்யாணம் பண்ணிட்டானா? இது பாருங்கம்மா, இப்ப நீங்க அவளுக்காக அனுதாபம் பேசிட்டு இருக்கீங்க. நாளைக்கு நான் அவளை கல்யாணம் பண்ண நிச்சயமா நீங்க எனக்காக நீ என் புள்ளன்னு சொல்லிக்கிறதுக்கே நான் வெக்கப்படுறேன். லுக், நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறியோ இல்லையோ, அவதான் என் மருமகன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். வணக்கம். வணக்கம்.
வாங்க வாங்க உட்காருங்க. விஜயா விஜயா காபி கொண்டு வா. ஆமா, இவங்கெல்லாம் யாருமா? மெதுவா பேசுங்க சித்தப்பா. இவங்க எல்லாம் பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. என்ன பொண்ணு பார்க்கவா? இவர்தான் என்ன கண்ணுக்கு கண்ணா வளர்த்த சித்தப்பா. வணக்கம் வணக்கம். ஏமா, இத நீ முன்கூட்டியே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா தூள் கலத்திருப்பல்லம்மா. சரிம்மா, மாப்பிள்ளை மாப்பிள்ள பார்க்காம நான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணுவேன்னு சித்தப்பா. வாங்க ராஜா, ஏன் இவ்வளவு லேட்டு? நீங்க போன் பண்ணி வர சொன்ன மேட்டரை மணி எனக்கு இப்பதான் சொன்னான். அதான். சரி, நீ வா 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 வா. ஏன்பா, நீதான் மாப்பிள்ளையா? பல கில்லாடியா இருப்ப போல் இருக்க. இல்லங்க, நான் சரி விடு, ஜமாய்ச்சிடுறேன். உற்றால சனியம் பிடிச்ச சத்தியத்துக்கு விடுதலையும் எனக்கு விமோச்சனமும் கிடைச்சிடுச்சு. இல்ல பொழப்பறப்பல. எங்க வீட்டுல காலாகாலத்துல ஒரு கல்யாணம் நடந்து மேல சத்தம் கேட்டா வீடு சுபிட்சமா இருக்கும், பீட ஒழியும்னு எங்க சித்தப்பா அடிக்கடி சொல்லுவாரு. அத ரொம்ப நாளா யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் சித்தப்பா கிட்ட கூட கன்சல்ட் பண்ணாம திடீர்னு இப்படி ஒரு முடிவெடுத்து உங்க எல்லாரையும் வர சொன்னேன். கவலையே விடுமா, நான் பாத்துக்கிறேன். பொண்ணு செவன்னு மூக்கு மொழியும் நல்லா அழகாத்தான் இருக்கு. சீர்திருத்தி என்ன செய்வீங்கன்னு தேங்காய் உடைக்கிற மாதிரி பட்டுன்னு சொல்லிட்டீங்கன்னா உடைச்ச தேங்காய் அள்ளிட்டு நாங்க போயிட்டே இருப்போம். என்ன, உங்க பரம்பரை கோயில்ல தேங்காய் பொறுக்கணும் பரம்பரையா இருப்பாங்க போல் இருக்கே. வரதட்சணையா, ஊட்டி எஸ்டேட், கொடைக்கானல் பங்களா, பேங்க்ல இருக்கிற பணம், லாக்கர்ல இருக்கிற நகைங்க எல்லாமே என் பொண்ணுக்கு தானே. சித்தப்பா சைலண்ட். மாப்பிள்ளைக்கு 10 சவரன்ல கோல்டன் வாட்ச், 20 சவரன்ல மைனர் செயின், 5 சவரன்ல மோதிரம், போக வர லான்சர் கார் ஏற்பாடு பண்றேன். ஐயோ சித்தப்பா. சைலண்ட். கட்டிக்கு போற என் மகனை கூப்பிடுங்க, ஒரு வார்த்தை கேட்டுடுவோம். அது மகனை கூப்பிடுறதா? அதான் இங்க இருக்காரு. மாப்பிள்ளையும் வந்துட்டாரு, ஒரு வார்த்தை கேட்டுடுவோம். வாங்க வாங்க, ஒருக்குள்ள கொஞ்சம் பிஸியா இருந்தேன், அதான் லேட் ஆகி போச்சு. என்னது, இவன் மாப்பிள்ளையா? சித்தப்பா, மாப்பிள்ள கருப்பா இருந்தாலும் நல்ல கலையா இருக்காருல்ல, அதுவும் சமையல்ல ஒரு பெரிய எக்ஸ்பர்ட். ஒரு பொண்ணுக்கு இதை விட வேற என்ன வேணும் சித்தப்பா? அம்மா, நல்லா யோசிச்சு சொல்லுமா, இவன் தான் மாப்பிள்ளையா? ஆமா. முடியாது, நான் ஒத்துக்க மாட்டேன். டேய், அவன் சரின்னு சொன்னாலும் உன் புத்தி எங்கடா போச்சு? உங்க வீட்டுக்கு ரெண்டு நினைச்சிட்டான் இவனே. ஐயோ stop it! சித்தப்பா, நீங்க ஆள் வளர்ந்த அளவுக்கு உங்களுக்கு மூளை வளரல. அம்மா, நீ என்ன எது வேணும்னாலும் சொல்லுமா, இவனை போய் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கிறியே, அதத்தாமா என்னால தாங்க முடியல. சித்தப்பா, கல்யாணம் எனக்கு இல்ல, நம்ம வேலைக்காரி விஜயாவுக்கு. விஜயாவுக்கா? ஐயோ, வெள்ளி கிண்ணத்தை நாய் நக்கிடுச்சே. சித்தப்பா, ஆகாட்டு சாலையிலே அம்பேத்கர் சிலை அருகினிலே அந்த வீட்டு மேலே காரு போகுது, பஸ் போகுது, சைக்கிள் போகுது, ஆட்டோ போகுது, அது போகுது, இது போகுது. சாயந்தரம் 5 மணிக்கு ஜிம்கானா குதிரை போல அம்சா வருவாடா, அவ அம்சமா வருவாடா. புட்டா புட்டா புடவை கட்டி பொட்டு ஒண்ணு நெத்தியில் வச்சு, புட்டா புட்டா புடவை கட்டி பொட்டு ஒண்ணு நெத்தியில் வச்சு, அழுக்கி குளுக்கி நடந்து வர அம்சா, அவ எங்கிட்டயே விட்டு புட்ட கப்சா. அழுக்கி குளுக்கி நடந்து வர அம்சா, அவ எங்கிட்டயே விட்டு புட்ட கப்சா. உன் பேராண்டா மச்சி, உன் பேராண்டா, அவ எனக்கு மட்டும் எப்போதும் நீ வேறாண்டா. உன் வேறாண்டா மச்சி, உன் வேறாண்டா, அவ எனக்கு மட்டும் எப்போதும் நீ வேறாண்டா. புட்டா புட்டா போனவ கட்டி பொட்டு ஒண்ணு நெத்தியில் வச்சு, புட்டா புட்டா போனவ கட்டி பொட்டு ஒண்ணு நெத்தியில் வச்சு, அழுக்கி கூழுக்கு நடந்து வர அம்சா, அவ எங்கிட்டயே விட்டு புட்டா கப்சா.
ஆட்டம் போட்ட அனைவருக்கும் ஆறடி தான் சொந்தம். முட்டை போட்ட கோழிக்கு பிரியாணி பஞ்சம். ஊசி முளை காதுக்குள்ளே ஊசி முளை காதுக்குள்ளே ஒட்டகங்கள் போகும். ஊசி போன தத்துவமோ சமயத்துக்கு ஆகும். நீ ஓடு நான் எங்க என் கையில தான் ஓடு மங்க. ஒன்றே தாண்டா மச்சி ஒன்றே தாண்டா அவ எனக்கு மட்டும் எப்போதும் மைவே தாண்டா. ஒன்றே தாண்டா மச்சி ஒன்றே தாண்டா அவ எனக்கு மட்டும் எப்போதும் மைவே தாண்டா. ஆட்டோ ஓட்டிடத்தான் வீலு மட்டும் போதாது. ஆட்டோ ஓட்டிடத்தான் வீலு மட்டும் போதாது. ரோடு வேணுண்டா நம்ம ரோடு வேணுண்டா. ஆடு கூடிடத்தான் மருந்து மட்டும் போதாது. ஆடு கூடிடத்தான் மருந்து மட்டும் போதாது. மனசு வேணுண்டா நல்ல மனசு வேணுண்டா. அம்பன் வீட்டு கறியும் கவிதை நல்லா பாடும். தேவாவோட காரம் காணா கேட்டு ஆடும். என்னாம ஏற்றி வச்சா என்ன கவுத்து புட்டா கேடி புட்டா புட்டா புடவ கட்டி பொட்டு ஒண்ணு நெத்தியில் வச்சு. புட்டா புட்டா புடவ கட்டி பொட்டு ஒண்ணு நெத்தியில் வச்சு. அழுக்கி கூலிக்கு நடந்து வர அம்சம் அவ எங்கிட்டயே விட்டு புட்டா கப்சா. அழுக்கி கூலிக்கு நடந்து வர அம்சா அவ எங்கிட்டயே விட்டு புட்டா கப்சா. ஒன்றே தாண்டா மச்சி ஒன்றே தாண்டா அவ எனக்கு மட்டும் எப்போதும்